நானும் என் குடும்பமும் உன் பணத்துக்கு என்னைக்குமே அடிப்பணிச்சு போக மாட்டோம். சரி சரி, இங்க பாருங்க மிஸ்டர் ரங்கநாதன், வயசானா மனசு பக்குவப்படணும். நாளையும் யோசிச்சு நிதானமா நடந்துக்க பழகிக்கணும். அத விட்டுட்டு இந்த வயசுலயும் இப்படி விரைச்சுக்கிட்டு நின்னு குடும்பத்தை வீணாக்கிடாதீங்க. என் குடும்பத்தை நான் எப்படி வாழ வைக்கிறேன்னு பாரு. இப்ப எனக்கு வழி விடு. எப்படி வாழறீங்கன்னு பாக்குறேன்டா. என்னங்க? என்னங்க, என்ன ஆச்சு? காலையில ஆபீஸ் போன கையோட திரும்பி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் மத்தியானமும் ஒண்ணு சாப்பிடல, இப்பவும் ஒண்ணு சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அப்பா, காலையில இருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்கப்பா. ஆபீஸ்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்பா, ஏதோ ஒரு பிரச்சனை, அதை எங்க கிட்ட சொல்லி எங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டான்னு எங்க கிட்ட மறைக்கிறீங்களா? அது எங்களுக்கு நல்லா புரியுது. நீங்க பிரச்சனை என்ன நீங்க கிட்ட சொல்லிட்டா கூட ஒருவேளை நாங்க அதை தாங்கிக்குவோம்ப்பா. என்னமோ ஏதோ நினைச்சு எங்களால தாங்கிக்கவே முடியல. என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா, தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க. என்னங்க? ஐயோ, அப்பா, ஏன் பாடுறீங்க? என்னாச்சு? இல்லம்மா, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஊர்ல இருக்கிற எத்தனையோ பாவங்களை பண்றவங்க, கொள்ளைக்காரன், கொலைக்காரன், பித்தலாட்டக்காரன், இவங்கெல்லாம் கூட நல்லதா இருக்காங்க. ஆனா எந்த தப்புமே பண்ணாது எனக்கு மட்டும் ஏமா ஏமா இப்படி சோதனை மேல சோதனையா வருது? கடவுள் எனக்கு மட்டும் ஏமா இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு? என்னங்க நடந்தது? கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். என்னன்னு வழி சொல்ற? என்ன ஆபீஸ்ல வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. எதுக்காகப்பா உங்களை வேலையை விட்டு தூக்குனாங்க? சொல்லுங்க. இது ஜேகே கம்பெனியோட கொட்டேஷன். பக்காவா ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. நான் கேட்கும் போது கொடுங்க. ஓகே, இந்தாங்க. இங்க பாருங்க சார், ரொம்ப டீப் சீக்ரெட்டா இருக்கட்டும். ஃபைலை உங்களை நம்பி கொடுத்துருக்கேன், ரொம்ப பத்திரமா வச்சு. நீ செய்யாமல பாரியா, இதுல இருந்த கொட்டேஷன் பேப்பர் எங்க? சார் சார் என்ன சார் சொல்றீங்க? மேலும் மேலும் சமாளிக்க பாக்காதயா. நீ தப்பு பண்றவன் தான். ஏற்கனவே நீ ஆபீஸ் பணத்தை கையாடல் பண்ணினவன் தானே. இப்ப பெரிய நியாயம் பேசுற. போனா போகுதுன்னு அப்ப உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். அது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இப்ப உன்னை எதுவும் பண்ணாம வேலையை விட்டு நிறுத்தி இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே கிளம்பு, இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. நானும் அந்த ஃபைலை
அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப பத்திரமா பீரோல வச்சுதான் பூட்டினேன். ஆனா எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அந்த ஃபைல்ல இருந்து 2 பக்கத்தையும் யாரோ கிழிச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னே புரியல. நானும் எம்டி கிட்ட எவ்வளவோ கதறினேன், வாதாடி பார்த்தேன். ஆனா அவர் நான் சொன்ன எதையுமே நம்பல. என்ன எல்லார் முன்னாடியும் ரொம்ப கேவலமாவும் அவமானப்படுத்தியும் பேசி வேலையை விட்டே அனுப்பிச்சிட்டார். என்னங்க இது அநியாயமா இருக்கு? இத்தனை வருஷம் அந்த கம்பெனிக்காக உண்மையா உழைச்சிருக்கீங்க. உங்களை நம்ப மாட்டாராமா? உங்க ஓனருக்கு மனுஷங்களோட தராதரமே தெரியாதா? இவ்வளவு நாள் பழகி இருக்கோமே, இந்த மனுஷன் இந்த தப்பை செய்வாரு செய்ய மாட்டாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாதா? எப்படி வள்ளி அவருக்கு யோசிக்க தோணும்? ஏற்கனவே மாலதி விஷயத்துல நான் கம்பெனி பணத்தை எடுத்ததுனால இப்பவும் நான் தான் அந்த காரியத்தை பண்ணிருப்பேன் அப்படின்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. அப்படி நான் செய்யலன்னு அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு வழியே தெரியல வள்ளி. என்ன இப்படி ஆயிடுச்சு? இனிமே நம்ம குடும்பத்தை நாம எப்படி காப்பாத்த போறோம் அப்படிங்கிற மனவேதனையில மனசு புழுங்கி ரோட்ல மெதுவா நடந்து வந்துகிட்டே இருந்தேன். அப்போ அங்க வந்த ரதி தேவி என்னை இன்னும் வேதனைப்படுத்திட்டா. ரதி தேவியா? அவ என்னப்பா சொன்னா? என்ன ரங்கநாதா, உனக்கு வேலை போயிடுச்சாமே, இனிமேல என்னை எதிர்த்துக்கிட்டு என்ன செய்ய போற? பேசாம உன் பொண்ண என் தம்பிக்கு கட்டி கொடுத்துட்டு அவனை வெளியே கொண்டு வர வழிய பாருன்னு சொல்றான். அதுக்கு நீங்க என்னப்பா சொன்னீங்க? சரின்னு எப்படிம்மா சொல்லுவேன்? நான் செத்தாலும் இப்படி ஒரு காரியம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப சரியா சொன்னீங்கப்பா. அப்பா, இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா? உங்களுக்கு வேலை போனதோ உங்களை தேடி வந்து அவ இப்படி பேசிட்டு போயிருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை வேலையை விட்டு தூக்குனதே அவதான்ப்பா. அவளை சும்மா விடக்கூடாது. அவ வேலையை விட்டு என்ன தூக்குனாலோ இல்ல வேற யாராவது இந்த காரியத்தை செஞ்சாங்களோ எனக்கு சரியா புரியல. ஆனா இப்ப என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு நினைக்கும் போதுதான் என் ஈரக்கொலையே அப்படியே நடுங்குதும்மா. கவலைப்படாதீங்கப்பா, நான் வேலைக்கு போறேன். நந்தினி, என்ன பேசுற நீ? நீ கர்ப்பமா இருக்க, நீ எப்படி வேலைக்கு போய்? கர்ப்பமா இருக்கிறதுக்கும் வேலைக்கு போறதுக்கும் என்னமா இருக்கு? ஏமா நந்தினி, ஏற்கனவே உங்க மாமனார் வீட்டுல உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப இந்த நிலைமையில நீ வேலைக்கு போய் அதனால உன் வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் அந்த பிரச்சனையை தீர்க்க நம்மளால முடியவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ வேலைக்கு போக வேண்டாம். நான் எதுக்கு இருக்கேன்? ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிறேன். எனக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும், என்னால தேடிக்க முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லப்பா, நான் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இந்த கர்ப்பம் எந்த விதத்திலும் தடையா இருக்காது. நான் வேலைக்கு போறேன்ப்பா. இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிட்டு இருந்தீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க சுமையில நானும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறேன். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. நீங்க நிம்மதியா இருக்கணும், அதுதான் எங்களுக்கும் தேவை. மத்தியானத்துல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. வாங்கப்பா சாப்பிடலாம். வாங்கப்பா. ஹலோ மேடம், நான் சுந்தர் பேசுறேன். ஆ சொல்லுங்க சுந்தர், உங்க மாமனார் வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சாச்சா? அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? இடது கால கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன கேவலமா பேசிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பதட்டப்படாதீங்க மேடம். அவங்க கேவலமா பேசினா எனக்கு ரோசம் வந்துருமா? நான்லாம் விவரம் தெரிஞ்சதுல இருந்தே மானம் கட்டவும் மேடம். இருந்தாலும் அவங்க என்ன அசிங்க அசிங்கமா திட்டினாலும் நான் அசராம கெஞ்சினேன் மேடம். கடைசியா நான் தான் மேடம் ஜெயிச்சேன். சோ அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள உங்களை அனுமதிச்சிட்டாங்க? முழுசான்லாம் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. ஆமா மேடம், ஆரம்பத்துல என்ன பார்த்து எல்லாரும் ஆச்சோ போச்சோன்னு கத்துனாங்க. ஆனா நான் விடலையே. நான் அப்பப்பா வந்து என் குழந்தைய பாத்துக்குவாவது அனுமதிங்கன்னு நான் கெஞ்சினேன். கடைசியில வேற வழி இல்லாம
குழந்தைய பாக்குறதா இருந்தா வாசல்லயே நின்னு பாத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அது போதும் சுந்தர். அந்த வீட்ல முன்வாசல்ல நின்னாலே பின்வாசல் வரைக்கும் தெரியும். ஆமா மேடம், வாசல்ல நின்னு என்னால எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் டார்ச்சர் பண்ணுவேன்ல. வாசல்ல நின்னுட்டு இருந்தா மட்டும் பத்தாது. மெதுவா அவங்க வீட்டுக்குள்ள போய் குழப்பம் பண்ற வழிய பாருங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸி மேடம். மத்தவங்க என்ன ஏத்துக்கலனாலோ நான் பண்ண டிராமாவுல என் மாமியாரை நான் நல்லா ஏமாத்திட்டேன்ல. அது போதும். நீங்க அந்த வீட்ல இருக்கிற நிம்மதியை முடிஞ்ச அளவுக்கு கெடுத்தாதான் அவங்கள ஏன் வழிக்கு கொண்டு வர முடியும். கவலையே படாதீங்க மேடம், அத நான் பாத்துக்கிறேன். அட நீங்க என்ன நீங்க பாத்துக்கணும். ஏன்னா நானும் காரு பங்களா எல்லாம் வாங்கணும்ல. சுந்தர், நீங்க அந்த வீட்டுக்கு எவ்வளவு கெடுதல் பண்றீங்களோ அதை விட அதிகமா நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன். அது போதும் மேடம், அது போதும், நான் பாத்துக்கிறேன். ம். கொஞ்சம் ரிஸ்கான ஸ்டேஜ் தான், பட் ட்ரை பண்ணி பண்ணலாம். ஆனா எதுக்காக நீங்க கலைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அது அது கொஞ்ச நாள் நான் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் மேடம். அதனால தான். அது என்னமாமா, சிட்டி லைஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போனாதான் சமாளிக்க முடியும். முடியுதோ இல்லையோ அப்பதான் சமாளிக்க முடியுங்கிற நினைப்பு இங்க இருக்கிற எல்லார் மனசுலயும் ஆழமா பதிஞ்சு போயிடுச்சு. ஆமா மேடம். அது சரி, வேலைக்கு போற முடிவுல இருக்க நீங்க முன்னாடியே கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. இல்ல மேடம், அப்ப எனக்கு தோணல. இப்போ வீட்ல கொஞ்சம் கஷ்டம், அதான். ப்ளீஸ் கொஞ்சம் எப்படியாவது. என்னம்மா நீ, எனக்கு எப்படியாவது குழந்தை உருவாகணும்னு சொல்லி டாக்டர் கிட்ட கெஞ்சலாம். நீங்க வேண்டான்னு சொல்றதுக்கு இப்படி ப்ளீஸ் எல்லாம் சொல்லி கெஞ்சுறீங்க. இல்ல மேடம், எனக்கு வேற வழி தெரியல. அவருக்கு கொஞ்சம் பிசினஸ்ல லாஸ், அதான். பிசினஸ் லாஸ், இளமை போயிடும், அழகு போயிடும், இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆனா குழந்தை பாக்கியங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாதுமா. அது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அதனால எவ்வளவு கஷ்டம், மன உளைச்சல், எவ்வளவு அவமானம்னு அவங்களுக்கு தான் புரியும். உன்ன மாதிரி குழந்தை வரம் வேணாங்கிறவங்க எண்ணிக்கை எங்களை மாதிரி டாக்டருங்களுக்கும் குழந்தை வரம் கொடுக்கற கடவுளுக்கு மட்டும்தாம்மா தெரியும். ஆனா அந்த வரம் கிடைச்சும் உங்களை மாதிரி சில பேர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஈஸியா கலைக்கணும்னு வந்துடுறீங்க. டாக்டரா இருக்கிற நாங்களும் மனுஷங்க தானே. எங்களுக்கெல்லாம் ஒரு உயிரை காப்பாத்தும் போது கிடைக்கிற நிம்மதியும் திருப்தியும் ஒரு உயிரை அந்த கருவிலேயே அழிக்கிறப்போ கிடைக்கிறது இல்லம்மா. ஆனா அந்த கருவை சுமந்துட்டு இருக்க உங்கள மாதிரி சில பேர் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்லம்மா. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இப்பவாவது உங்க முடிவை கொஞ்சமாவது மாத்திக்க ட்ரை பண்ணுவீங்கன்ற நினைப்புலதாம்மா. என்ன ஏதாவது தோணுதா? சாரி மேடம், எனக்கு இப்போதைக்கு இந்த குழந்தை வேண்டாம். ஓகே, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்க விருப்பப்படியே செஞ்சிடலாம். உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? அவர் எதுக்கு மேடம்? அவரு எதுக்கா? அவரும் இதுக்கு சம்மதம்னு தெரிவிச்சு சைன் பண்ணணுமா? அவர் வரல மேடம். நோ ப்ராப்ளம், போயிட்டு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. அவரு கண்டிப்பா வந்தே ஆகணுமா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? ஒரு குழந்தை மேல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரி பாதி உரிமை இருக்கு. அதனால அந்த குழந்தை விஷயமா எந்த முடிவெடுத்தாலும் 2 பேரோட சம்மதமும் வேணும். நீங்க தயங்கறத பார்த்தா உங்க ஹஸ்பண்டுக்கு இதுல சம்மதம் இருக்கா? சொல்லுங்க, அவருக்கு சம்மதம் தானே? சம்மதம் தானே? சம்மதம் தான் மேடம். அவரு இங்க இல்ல, பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. வரதுக்கு 1 மாசம் ஆகும். நீங்க வேற ரொம்ப ரிஸ்கான ஸ்டேஜ்னு சொல்லிட்டீங்க. இன்னும் 1 மாசம் ஆனா கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் ஆயிடுமே.
இது இல்லாம வேற எந்த சோர்ஸும் இல்லையா மேடம்? சாரிம்மா, வேற எந்த சோர்ஸும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் சைன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு மட்டும் இல்ல, இந்த கிளினிக்கே பெரிய ரிஸ்க் ஆயிடுமா அது. அதனால உங்க ஹஸ்பண்டோட சைன் கண்டிப்பா வேணும். சரி மேடம், நான் என் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வரேன். வரேன் மேடம். நந்தினி, வெளியில வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க? உங்க வீட்டு லான்ல தான் நின்னுட்டு இருக்கேன், கொஞ்சம் பேசணும். நம்ம வீட்டு லான்லையா? ஏன் உள்ள வர வேண்டியதானே? சீக்கிரம் வாங்க. நந்தினி, ஹலோ. நந்தினி, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? உள்ளவா. எதுக்கு? புள்ள வந்தா நான் வேற ஏதாவது திருடிட்டு போயிட்டேன்னு சொல்றதுக்கா? இந்த விஷயத்தை இங்க நின்னு பேசினாலே போதும். என்ன விஷயம் சொல்ல? நாளைக்கு நீங்க என் கூட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரணும். என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா உங்களை கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன ஆம்புலன்ஸா? எனக்கு உங்க கையெழுத்து தேவைப்படுது. எதுக்கு? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்க கையெழுத்து போட்டாதான் முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால நாளை காலையில நீங்க ஏமா என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? ஏதோ போனா போகுதுன்னு விட்டா எங்க தலைமையிலே ஏற. அப்பா, எங்க வீட்டு வாரிசு அழிக்க எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பையன் கிட்ட கையெழுத்து கேக்குறியா? உங்க வீட்டு வாரிசா இருந்தாலும் அது வளருது ஏன் வயித்துல. அதுக்கு அப்பா ப்ளீஸ் பா. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நந்தினி, என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன் நீ? இத பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தானே. என்னமோ நான் புதுசா சொல்ற மாதிரி கேக்குறீங்க. ஏய், அத நீ கோவத்துல பேசுன. கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் பேசுறதெல்லாம் முடிவு எடுத்து செயல்பட்டு இருக்க முடியுமா? கோவத்துல இல்லைங்க, தெளிவா யோசிச்சு தான் முடிவு பண்ண. ஏற்கனவே தள்ளி போட்டுட்டேன், இப்போ உடனே செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. நாளைக்கு காலையில மறக்காம ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. பாத்தியா பாத்தியா எவ்வளவு திமிரா பதில் சொல்ற பாரு. இத பாருமா, வேற ஏதாவது நடந்துச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். போயும் போயும் ஊர்ல பொண்ணே இல்லாத மாதிரி உன்ன மருமகளை கொண்டு வந்த இத பாரு. பாருங்க, அம்மா. தேவையில்லாம பேசாதீங்க. நாளைக்கு காலையில மறக்காம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. ஐயோ, டேய், என்னடா இது? டேய், வயித்துல வளர்ற குழந்தையும் வேண்டாங்கறா, உன்னையும் வேண்டாங்கறா, எங்களையும் மதிக்க மாட்டேங்கிறா. கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கற. வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? அவ புரியாம பேசிட்டு போறா. அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஒரு வழி தெரியாம தான் நானும் தவிச்சிட்டு இருக்கேன். மாமா, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அக்கா புரியாம ஏதோ பண்றாங்கன்றதுக்காக நீங்க வழி தெரியாம இதை தடுக்காம விட்டுட்டா, அப்புறம் சொன்ன மாதிரி குழந்தை ஏதாவது பண்ணிட்டா? ஐயோ, நீ ஒண்ணு. அவ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா. அவ கோவத்துல பேசிட்டு போறா. நான் பாத்துக்கிறேன், விட்டுருங்க எல்லாரும். விஸ்வன், நீ என்னத்த பாத்துக்க போற? அவ உன்னை புருஷனா இல்ல, ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறா. இப்ப கூட பாரு, அந்த டாக்டர் உன் கையெழுத்து வேணும்னு கேட்டிருக்கிறதுனாலதான் அவ உன்னை தேடியே வந்திருக்கா. அவங்க மட்டும் கையெழுத்து வேணாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஐயோ, அந்த சின்ன சிசு. கடவுளே, என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. இதுக்கு மேல எதுவும் சொல்லாத, என்னால அதை கேட்க கூட முடியல. மாமா, நந்தினி அக்கா ரொம்ப நல்லவங்க, ஆனா வர வர ஏன் இப்படி மாறிட்டு இருக்காங்கன்னு அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உனக்கு இன்னும் புரியல விஸ்வா? எங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. உனக்கும் கூடிய சீக்கிரம் புரிய வரும். அம்மா ப்ளீஸ், சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? தேவையில்லாம பேசிக்கிட்டு. அவ கோவத்துல இருக்கா, ஒரு வீம்புல பண்ணிட்டு இருக்கா. இத்தனைக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது. அவ கோவத்தை குறைக்க என்ன வழின்னு மட்டும் எல்லாரும் யோசிங்க. தேவையில்லாம குழப்பிட்டு இருக்காதீங்க. என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? இப்போ அவளை விட இவனை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. பேசாம அந்த சுரேஷோட ஆல்பத்துல இருந்து கிழிச்சு போட்ட போட்டோவை திரும்பவும் விஸ்வா கிட்ட காட்டி, அந்த சுரேஷுக்கு இவளுக்கும் என்ன பழக்கங்கிறத நாம நினைக்கிறோமோ அதை இவனுக்கும் புரிய வைக்கலாமாங்க? அண்ணி, என்ன பேசுறீங்க? நம்ம சொன்னா விஸ்வா அப்படியே நம்பிடுவானா?
அண்ணே அந்த சுரேஷை விட்டே சொல்ல வைக்கணும், அப்பதான் விஸ்வா நம்புவான். மீனாட்சி, நீ சொல்றதுதான் சரி. மேடம், என்னோட ரிஸ்கில் கூப்பிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு அனுப்புங்க மேடம். என்னை வெளியே கொண்டு வர ஏதாவது வழி கிடைச்சதாக்கா? கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி தான். இன்னும் 2-3 நாள்ல நீ ரிலீஸ் ஆயிடுவ. அக்கா என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, கேஸ் கோர்ட்ல தள்ளுபடி ஆயிடும். ஏன்னா அவங்க கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்க. அக்கா உண்மையவ சொல்ற? என்னால இதை நம்பவே முடியல. அந்த நந்தினி இதுக்கு சம்மதிச்சிட்டாளா? இன்னும் சம்மதிக்கல. ஆனா அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அக்கா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னால எங்க என்ன கடைசி வரைக்கும் வெளியில கொண்டு வர முடியாம போயிடும்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஏய், என்ன பேசுற நீ? நான் யாரு? உன் அக்கா ரதி தேவி. பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் எதுலயுமே தோத்ததில்லை. நீ என் தம்பிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, உன்னை வெளியில கொண்டு வரதுல தாண்டா என்னோட கௌரவம், அந்தஸ்து, ஆணவம், திமிரு எல்லாமே அடங்கியிருக்கு. உன்னை நான் எப்படியும் வெளியே கொண்டு வந்துருவேன். நீ பயப்படாம இரு. அக்கா அப்ப நான் கண்டிப்பா வெளியில வந்துருவேன்லக்கா? கண்டிப்பா நீ வந்துருவ. அதுக்கு என் சைடுல எல்லாமே ஓகே. ஆனா உன் சைடுல நீ சின்னதா ஒரு தியாகம் பண்ணணும். தியாகமா? நான் என்ன தியாகம் பண்ணணும்? அந்த ரேவதி கழுத்துல நீ தாலி கட்டணும்.